I welcome you to learn English. He has given a book. அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார். He has been given a book. இந்த been அப்படிங்கிற வார்த்தை உள்ளே வந்திருக்கு. அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. A book has been given to him. ஒரு புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ரெண்டு சென்டென்சஸும் ஒரே மீனிங் தான். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். A book has given all details. ஒரு புத்தகம் எல்லா விவரங்களையும் கொடுத்து விட்டது. இந்த been எப்போ வரும்? இந்த been வந்துச்சுன்னா என்ன மீனிங் கொடுக்குது? இது நம்மளுக்கு எப்போவுமே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்தோம்னா எப்போவுமே கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஈஸியாக உங்களால் இந்த கிராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கன்ஃபார்மாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஐ ஹாவ் ஆஸ்க்ட் ஏ கொஸ்டின். நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஐ ஹாவ் பீன் ஆஸ்க்ட் ஏ கொஸ்டின். என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் வாய்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் பாசிவ் ஃபார்ம். அதாவது கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பீன் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுறோம். எல்லா இடங்கள்லையும் பீன் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் வீடியோஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த ரெண்டு டென்சஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாவ் ஆஸ்க்டு, ஹாவ் பீன் ஆஸ்க்டு, இந்த பீன் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸில் பேசுவோம், எழுதுவோம். எந்தெந்த இடத்துல பீன் வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதே மாதிரி ஹாவ் பீன் ஆஸ்க்டு, அந்த ஹாவுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் நடுவில் பீன் வரும். ஸோ இந்த ரெண்டு டைப்பையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இங்கே ஐ இருக்கிறதுனால ஹாவ் வந்திருக்கு. இதே இடத்துல ஹீ அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஹேஸ் வரும். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஹாவ் வரும். ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஸோ ஐக்கு வந்து ஹாவ் வேர்ப் தான் வரணும். ஸோ ஐக்கு ஹாவ் வேர்ப், சிங்குலருக்கு ஹேஸ், ப்ளூரலுக்கு ஹாவ். ரொம்ப ஈஸியாக அந்த பீனுடைய யூசேஜை ஞாபகம் வச்சுக்கலாம். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். ஹி ஹாஸ் கிவன் அ புக். அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார். அவர் ஒரு புக் கொடுத்துட்டார். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். அதே மாதிரி ஹி ஹாஸ் பீன் கிவன் எ புக் அப்படின்னா அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்துடுது. ஸோ அந்த பீன் வந்த உடனே அந்த சென்டென்ஸுடைய மீனிங் மாறுது. கண்டிப்பாக இதை எப்போவுமே மறக்கக்கூடாது. ஹேஸ் சிங்குலர் ஒருமை, ஹாவ் ப்ளூரல் பன்மை. நேரடியாக ஒரு செயலை செய்கிறத சொல்கிறப்ப ஹேஸ் இல்லைன்னா ஹாவ் யூஸ் பண்ணி சொல்லலாம். செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது, வாங்கப்பட்டது, இந்த மாதிரி பட்டது அப்படிங்கிற மீனிங் இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் எழுதணுன்னா, பேசணுன்னா பீன் யூஸ் பண்ணணும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இப்போ உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியும். ஹி ஹாஸ் கிவன் அ புக், அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார். இந்த சென்டென்ஸில் பீன் வரல. அடுத்த சென்டென்ஸில் பீன் வந்திருக்கு. ஹி ஹாஸ் பீன் கிவன் அ புக், அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எ புக் ஹாஸ் பீன் கிவன் டு ஹிம். அதே மீனிங் தான். எ புக் ஹாஸ் பீன் கிவன் டு ஹிம், ஒரு புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எ புக் ஹாஸ் கிவன் ஆல் டீட்டெயில்ஸ், ஒரு புத்தகம் எல்லா விவரங்களையும் கொடுத்து விட்டது. 4 சென்டென்சஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த 4 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் லாஸ்ட் சென்டென்ஸையும் பாருங்களேன். ஹேஸ் கிவன் அப்படின்னு இருக்கு, நடுவில் பீன் அப்படிங்கிற வார்த்தை வரல. அப்போ அந்த சென்டென்ஸுடைய மீனிங் கொடுத்தார், அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார், ஒரு புத்தகம் எல்லா விவரங்களையும் கொடுத்து விட்டது அப்படின்னு வருது. இந்த பீன் வந்த உடனே, அதாவது செகண்ட் சென்டென்ஸையும் தேர்ட் சென்டென்ஸையும் பாருங்கள். இந்த பீன் வந்த உடனே கொடுக்கப்பட்டது அப்படின்னு வருது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு இதனுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா மனப்பாடமாயிரும். அவர்கள் நமக்கு பணம் கொடுத்தனர். ஸோ கொடுத்தனர் அப்படின்ட்டுருக்கு. நேரடியாக நம்மால் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு. அப்போ பீன் வரணும். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, ஹேஸ் யூஸ் பண்ணுங்கள், ஹாவ் யூஸ் பண்ணுங்கள். சிங்குலர் இருந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் இருந்தால் ஹாவ் யூஸ் பண்ணணும்.
எந்த இடத்துல பீன் வரும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். கொடுத்தனர், இந்த கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் கிவ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் given. they have given money to us. அவர்கள் நமக்கு பணம் கொடுத்தனர். they have been given money by us. நம்மால் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஓகே, பீன் வந்துருச்சு இந்த சென்டென்ஸில். they have been given money by us. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியல, தப்பு வருது அப்படின்னாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். 2 வார்த்தை இல்லை 3 வார்த்தைகளாவது எழுதுங்க. அந்த சென்டென்ஸை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு ஸ்டேஜில் ஃபுல் சென்டென்ஸ் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இப்போ இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். பீன் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். பணம் நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை தந்தது. மணி ஹாஸ் given us a comfortable life. நாங்கள் அவருக்கு பணம் கொடுத்து உதவினோம். we have helped him by giving money. 2 சென்டென்சஸ்லையும் கொடுக்கப்பட்டது தரப்பட்டது அப்படின்னு இல்லை, அதனால் பீன் இல்லை. ரெண்டுமே தந்தது உதவினோம் அப்படின்னு டைரெக்டாக இருக்கிறதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லே இந்த சென்டென்சஸ் இருக்குது. பீன் வரல. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேச எழுத ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் ட்ரை தீஸ் சென்டென்சஸ். நாங்கள் அனைத்து எண்களையும் குறித்து கொண்டோம். எண்கள் அனைத்தும் எங்களால் குறித்து கொள்ளப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நாங்கள் அனைத்து எண்களையும் குறித்து கொண்டோம். we have noted all numbers. எண்கள் அனைத்தும் எங்களால் குறித்து கொள்ளப்பட்டது. all numbers have been noted by us. இந்த இடத்துல பீன் வந்திருக்கு. ஸோ எண்கள் அனைத்தும் எங்களால் குறித்து கொள்ளப்பட்டது. இந்த கொல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த பீன். அவர் அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தினார். அனைத்து மாணவர்களும் அவரால் வாழ்த்தப்பட்டனர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். he has praised all students. அவர் அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தினார். அனைத்து மாணவர்களும் அவரால் வாழ்த்தப்பட்டனர். வாழ்த்தப்பட்டனர் அப்படின்னு வர்றப்ப பீன் வந்துடும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் have been praised by him. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சென்டென்சஸையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நான் அனைத்து வார்த்தைகளையும் படித்து விட்டேன். அனைத்து வார்த்தைகளும் என்னால் படிக்கப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நான் அனைத்து வார்த்தைகளையும் படித்து விட்டேன். ஐ ஹாவ் ஸ்டடிட் ஆல் வேர்ட்ஸ். அனைத்து வார்த்தைகளும் என்னால் படிக்கப்பட்டது. ஆல் வேர்ட்ஸ் ஹாவ் பீன் ஸ்டடிட் பை மீ. ஸோ ஹாவ் ஸ்டடிட், ஹாவ் பீன் ஸ்டடிடு. முக்கியமான இன்னொரு கிராமர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ். இந்த 2 டென்சஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ். இந்த 2 டென்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈஸியான கிராமர். ஸோ அதில் இனிமேல் தப்பே வராது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.